Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு சண்டே சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா காலையில மழை பெஞ்சது, திருப்பி வெயில் அடிச்சது, திருப்பி இப்ப மழை பெய்யுது. இந்த டைம்ல பாத்துட்டு என்ன பண்ண மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். மழையில நனைஞ்சிட்டு வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மீன் வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் வாங்கிட்டு வாங்க, எப்பயும் சாப்பிட்ற மீன் எனக்கு வேணாம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக மீன் வாங்கிட்டு வர போகிறான்னு தெரியல. மழையில் வந்து நான் வந்து ஜூஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் நினச்சேன் நீ மழையில் நனைஞ்சுன்னு தான் வருவேன்ட்டு. கொடுமையிலும் கொடுமை இனிமையிலை வாழ்வில் எதற்கு இந்த இளமை? இளமை இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லு அங்க பாரு. அதனாலதான் மழையில நினைச்சுட்டு வந்தேன். இளமையா இருக்கிறோம், மழையில நினைச்சுட்டு வரணும். நம்ம வயசான கட்டையா வாரம் கட்டி மழை எப்படா நிக்கும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துன்னு வா வா, உனக்கு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். வா நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும். மதர்ஸ் டே அதுவுமா ஹெவி மழை காலகாலத்துல சர்ப்ரைஸ் பா. நான் தூங்கி ஏஞ்சி வர மௌலி ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு விஷ் பண்ணா. நீ வந்து அழகா வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சர்ச்ல கொடுத்தாங்க பூ. நீ அழகா வந்து இரு நான் சொல்லிடுறேன். அழகா சர்ச்ல இருந்து வாங்கினது ஏதோ குடிஞ்சு பாத்துனுங்கிற ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீ பூ குத்த. அப்புறம் மோனாவும் போன் அடிச்சு விஷ் பண்ணிடுச்சு. முடிஞ்சிச்சா? மதர்ஸ் டே அதுவுமா எதுக்கு வானம் அழுகுது சொல்லு? வானம் அழுகுது. வா பழைய மதர் மாதிரி இப்போ மதர்லாம் இருக்கிறது இல்லைன்னு வானம் அழுகுது. எல்லாம் மாடர்ன் மதங்களா இருக்காங்க. ஆமா, மாடர்ன் மதர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. பழைய மதர்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, இத்தனை பேர் உனக்கு விஷ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, நீ உங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணியா? யாரு விஷ் பண்ணலே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப புதுசா இன்னைக்கு என்னது ரோகு மீன் வாங்கினுவான்ச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மழையில நினைச்சிட்டு வந்தா பேபி மாவன் பண்ணி வச்சிருக்குது. என்ன அது பண்ணல, நான் கேட்டேன். முடி கொட்டினா யாரு பண்ணா? பக்கத்துல யாரா வந்தாங்களா? இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. கரெக்டா கேட்கறது என் உரிமை, பண்றது உன் கடமை பிரியா. கேட்கறது உரிமை, பண்றது தாயோட கடமை. இன்னைக்கு என்ன டே? மதர்ஸ் டே. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய், கருவேப்பிலை, லெமன், ஜிஞ்சர் ஷார்ட் என்னமோ போட்டுருக்குது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. நான் பேபிமா மதர்ஸ் டே அதுவுமா இன்னைக்கு எதுவும் செய்ய வேணாம், வா வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னேன். பேபிமா வந்து நோ நெவர், சாதா மதர்லாம் வெளில போய் சாப்பிடுவாங்க. தியாகத்தின் சுடர். நீங்க இப்ப குடிங்க, அது ஒரே சிப்ல. அது முடியலன்றதுனால தான் உட்காந்து பேசுனுங்கிறேன். மதர்ஸ் டேனாலும் தியாகத்தின் சுடர் என்ன பண்ணும்? வீட்டில் தான் வேலை செய்யும். அதுதான் உண்மையான தாய்க்கு கொடுக்குற இது மரியாதையா. ஸோ அதனால நான் தான் இன்னைக்கு செய்வேன், வாங்கின்னு வா அப்படின்னு ஒத்த காலில் நின்று சொல்லிச்சு. வேணுமா? வேணுமா? குடி. நான் அடிச்சல கல்பா, நீ அடி. அப்படி கண்ணை மூடி குடி, ஒன்றும் ஆகாது. வாய் எடுக்காம கண்ணை மூடி குடிப்பா. நல்லா இருக்கு. நான் ஒரே சிப்ல குடிச்சு எடுக்காம ஒரே சிப்ல குடிச்சேன். டெய்லி குடிக்கணும் தெரியுமா? நெல்லிக்காய் ஜூஸ்லாம் ஒத்துக்கலைன்னா பேக்ல பிடிங்கோ அப்படின்னுவாங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் மோசமாக இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் ரெகுலராக குடிக்க முடியுமா அப்படின்னா தெரியல. அது நான் கூட ஒரு ஜூஸ் வச்சுக்கிறேன் பாரு. இன்னொன்று முலாம்பழம் ஜூஸ் வச்சிருக்கோம் பார்த்தேன். கடைசியில் முலாம்பழம் ஜூஸ் இல்லாமல் நெல்லிக்காய் ஜூஸ் வச்சிருக்குது. ஓகே, இப்போ பைனாப்பிள் சாப்பிடுவோம், ஃபேஸ்க்கு சைனிங் கொடுக்கும். பைனாப்பிள் திஸ் இஸ் பப்பாயா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஜூஸு கீஸு ஃப்ரூட்ஸ்னு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. கிளைமேட்டிக் கண்டிஷன் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கறதுங்க. பாரு, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது இல்லை? இப்போ எல்லாமே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சம்மரில் இனிமேல்ட்டு ரெய்னியாக இருக்கும், ரெய்னியில் வந்து வின்டராக இருக்கும், வின்டரில் வந்து திரும்பி ரெய்னியாக இருக்கும். நோ வெயில். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயிலே இல்லாமல் போயிட்டு போகுது. எவ்வளோ வெயில், ஆனால் இப்போ பேர் தான் பேர். கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. எப்பயுமே கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது தணிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து மழை பெய்ய வைப்பார். அதான் இந்த மழை. அதான் மழை. ஆனால் பட் மழை வந்து என்ன சொல்கிறது, வெக்கையாக தான் இருக்குன்ற, சில்னஸ் இல்லைன்ற, வெக்கையாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகு. அது ஏன்பா திடீர்னு ரோகு? இப்போ எங்கள் ஊரில் நான்லாம் வில்லேஜ் சைடு தானே நாங்கள்லாம். எங்கள் ஆற்று மீன், ஏரி மீன் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆற்று மீன் தான் எங்கள் சைடில் ரொம்ப ஃபேமஸே. பார்த்தீங்கன்னா சிறுமுகை ஆகட்டும், கொடிவேரி சைடு ஆகட்டும், ஃபேமஸ் வந்து ரோகு, கட்லா,
ஜிலேபி, மெயின் ஜிலேபி. ஓகே, ஜிலேபி செம்ம டேஸ்டா இருக்கும் ஆக்சுவலி. இதுதான் வந்து நாங்க வந்து ரெகுலரா நாங்க சாப்பிடுறது. ஓகேவா, திடீர்னு எனக்கு தோணுச்சு எப்போ பார்த்தாலும் வஞ்சரம் இது அதுன்னு சாப்பிட்டு அதே தான் சாப்பிடணும். பல வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி உனக்கு மௌலியெல்லாம் இது ரோவு கட்லாலாம் சாப்பிட்ற ஞாபகமே எனக்கு இல்லை. நான் கூட ஊருக்கு போனா எங்க ரிலேஷன் யாருலாம் தருவாங்க, அங்க நம்ம ஊர் சைடுல சிறுமுகை எல்லாம் போனா சாப்பிட்டுருக்கோம். சரி இங்க நம்ம வீட்டுல செஞ்சதே கிடையாதா, சரி அதனால பிள்ளைங்களுக்கு இது என்ன ரோகு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரோகு மீன் வாங்கி இன்னைக்கு செஞ்சுருக்கேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோகு வீட்டில் வாங்கி சமைக்கிறேன்னு எனக்கு தோணுது. கோயம்புத்தூர் இருக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், இங்கே சென்னை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு எனக்கு தோணுது. கரெக்டாக இத்தனை வருஷம் 10 வருஷத்துல இப்போ தான் ஃப்ரெண்ட் நான் வாங்கி சமைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து எப்பயுமே வந்து மசாலா போட்டு வச்சு மீனை காட்டு. ஆனா என்ன ஏமாத்திட்டாங்க இந்த மீன்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோ மீன்ல 1 கிலோ மீன் வேஸ்டேஜ் கொடுத்துட்டு 1 கிலோ மீனை வாங்கி வந்துக்கிறாரு. இப்போ எங்க பார்த்தாலும் சீட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், சீட்டிங்காவே இருக்கு. ஓகேவா, நம்மள சீட்டிங்கே பழகிட்டோம் போல. இப்படி எல்லாம் சீட் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு கோவம் வந்தது, சரி வேண்டாம் போயினே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்சவரோட கடை எதுக்கு நம்ம சத்தம் போடுவானேன்னு கம்முன்னு வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய மீனை காமிச்சிட்டு வெட்டிட்டு அது உள்ள இருந்து இவ்வளோ ஒரு 1/4 கிலோக்கு சனை எடுத்தாங்க. அந்த தோல் தலை எல்லாமே போயிடுச்சு, 1/2 கிலோ போயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் தான், கேரளா சைடு தான், பாலக்காடு சைடில் நம்ம இதுதான் மீன் குழம்பு தான் வைப்போம். நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன தேங்காயெல்லாம் ஊற்றுறீங்க அப்படின்றீங்க, நாங்கள்லாம் தேங்காய் ஊற்றுவோம். ஆமாம், அந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாருமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேங்காய் ஊற்றிட்டு தேங்காய் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எங்களுக்குலாம். அப்படிதான் நாங்க வாழ்ந்தே பழகி இருக்கிறோம். ஏன்னா கேரளா பார்டர் அப்படின்றதுனால என்னன்னா நாங்கெல்லாம் தேங்காய் தான் எதுல பார்த்தாலும் தேங்காய் தான் ஊற்றிருப்போம். அந்த மாதிரி தான் தேங்காய் துவைது வைப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும்ப்பா, அப்போதான்ப்பா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று போதும், அதுதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுதான்ப்பா. நல்லதுதான், மறந்துட்டேன். நல்லெண்ணெயில தான் மீன் குழம்பு வைப்பேன், பழக்க தோசையில் எடுத்து ஊற்றிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா இது வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மசாலாலாம் அரைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அரைச்சிட்டு வரேன். நீ வந்து பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வெட்டி வேலை பார்த்துன்னு இருந்த, அதனால கம்முன்னு போயிட்டேன். க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். மீன் என்ன ஆச்சு? மீன் குழம்பு என்ன ஆச்சு? குழம்புக்கு இது குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இதுல துண்டு மீன்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்குது, அந்த துண்டு மீன் எல்லாம் போட்டு. நம்ம குழம்பு மீன் நிறைய சாப்பிட மாட்டோம் எங்க வீட்டுல. குழம்பு மீன் தவிர தலையை சுத்தமா போடாது, தலையை அப்படியே வெட்டி தூக்கி யாருமே சாப்பிட மாட்டோம். இவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க தலை. இப்ப அவங்களும் இல்லை, தலை சாப்பிட்டு. எங்க அம்மா இருக்காங்க, தலை சாப்பிட்டு. எங்க அம்மா இங்க இல்ல. ஆனாப்பா வஞ்சரம் மீன் தலை மட்டுமே தனியா பேக் பண்ணி விக்கிறாங்கப்பா. ஆமா, அது சாப்பிடுறதுக்கும் தனியா ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால அதையும் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு. நம்மளாம் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகல. நமக்கு பின்னாடி வர ட்ரெண்டுங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல. நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் கொதிக்கவே இல்லப்பா, இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுப்பா. இப்ப தேங்காய் ஊத்திட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போட்டுப்போம். வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவேன், ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, அவ்வளோதான். நமக்கு என்ன சொல்றது, குழம்பு ரெடி. கொய்மி. அதுக்கப்புறம் நீ வந்து கை வசத்தை கொஞ்சம் காட்டுனேன்னு வையேன். இதுல முள்ளு நிறைய இருக்குமா? சங்கரா மீன் மாதிரி தான் இருக்கும், அது டேஸ்டா இருக்கும்பா. அது சொன்னாங்க. ஆனா ஃப்ரெஷ் மீன் தான் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஃப்ரெஷ் அப்படியே தெரிக்குது ரத்தம் வெட்டும் போது பார்த்தேன். கருப்பா இல்ல, ரத்தம் சிவப்பா இருந்தது. அப்பவே தெரிஞ்சிச்சு ஃப்ரெஷ் மீன். இது எந்த ஆத்துல பிடிச்சிருப்பாங்க? இங்க ஏரியில தான் பிடிச்சிருப்பாங்க, ஆத்துல எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. இங்க எங்க ஆறு இருக்குது உங்களுக்கு? அதான் ஏரியில தான் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல இருந்தா ஆத்துல பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் கடல் விரால் இருந்ததுப்பா பெருசா. கடல் விரால்னு தெரியுமா? சேத்துல வந்து விராலா இருக்கும். கடல் விரால் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சரியா, நம்ம ஊருக்கு போனா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நமக்கு. ஆமா, திருப்பி கண்ணு 2 பேத்துக்கும் கோளார் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். சண்டே, அதனால இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. அதனால நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். சவா வைக்கவா? செய். எனக்கு கண்ணு மட்டும்தான் கோளாறு, உனக்கு கண்ணு மட்டும்தான் கோளாறு. ஆனா எனக்கு அப்படி கிடையாது, பாடியே கோளாறு, மூக்கும் கோளாறு. அதனால ஓகேவா, குழம்பு கொதிச்சோடனே நல்லா கொதிச்சோடனே சொல்லி மீன் எடுத்து போடலாம். அதுக்குள்ள இந்த மீன் வறுத்து பார்த்து ஒழுங்கா வரு. சரியா, நாங்கெல்லாம் சாப்பிடணும். இப்படிதான் நீ பேசுற, ஒண்ணுன்னா கையில் எடுத்து போட, அப்படியே தண்ணியோட ஊத்தாத. பார்த்து நாங்கெல்லாம் சாப்பிடணும், புரியுதா? மீன் எடுத்து போட்டுருவோம். 1 2 3 4
பை 6 பீஸ் போட்டாச்சு. நான் எப்படி மீன் வறுக்கிறேன், இது மீன் வறுத்தா வேலைக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், வாயிலே ஆக முடியாது. ஆனால் இந்த மீன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஒரே முள்ளாக இருக்குமா? நல்லா இருக்கும். சாப்பிட்டதில்ல? இல்லை, இது ரோகு சாப்பிட்டதில்ல, அந்த இது மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். எது சாப்பிட்ருக்கேன்? கட்லாவா? ஜிலேபியா? ஆனால் தெரியும் சாப்பிட்ருப்பேன். ஐயோ ஏய் இருப்பா, மேலே தெரிக்குது இல்லை போடும்போது. நான் வரலாம் கொஞ்சம் விளையாட்டுக்கு நாங்கள் ஓடி போய்ட்றேன். அங்கே சத்தியமங்கலத்தில் ஒரு வாட்டி வந்துருந்தப்ப யாரோ செஞ்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, ஞாபகம். மெதுவாக விடணும்ப்பா. மீனுன்ட்டு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. வறுத்த மீனுன்ட்டு இதுதான் அதுதான்றது இல்லை, அதனால சாப்பிட்ருப்பேன் எப்படியா இருந்தாலும். ஆனால் முள்ளு பற்றி எனக்கு தெரியல. முள் இருக்க தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும் தெரியுமா? என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் தெரியுமா அது? எங்க அம்மா வந்திருந்தப்போ ஒரு வாட்டி ஜிலேபி தான் ஃபுல்லாக வாங்கின்னு வந்து கொடுத்தேன். அது ஜிலேபினா சின்னதாக இருக்குமே, அதானே? கிளைமேட் பாருங்க, இன்னும் அப்படியே தான் இருக்கு. நல்லா சுட சுட மீன் வறுவல், மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். 13ஆம் தேதியிலேருந்து இந்த பையனுக்கு வேற எக்ஸாம், அதனால பச்சை இது. நீ தின்னும் போது யாரா எடுத்தாங்களா? இல்லை என்ன நான் தின்னும் போது மட்டும் டபுக்குன்னு எடுக்கிற நீ? எப்படி இருந்தது? முள்ளு பயங்கரமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. பாவம் மௌலி தான் சாப்பிடுவானான்னு தெரியல. ஏன்டா நல்லா தானே இருந்தது மௌலி? நல்லா தான் இருக்குது, உஷாரா சாப்பிடணும், அவ்வளோதான். நீ அப்படியே அவனை டைவர்ட் பண்ணுறியா? ரோகு அவன் சாப்பிட்டுருக்கானே. பேபிமா வந்து சாக்ரிஃபைசிங் உமன், மதர்ஸ் டேக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நான் வந்து அடுத்த ஈடு மீன் வறுத்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அதில் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. நீ சொல்லும் போதே எனக்கு தெரியும் பேபிமா. ஆனால் நல்லா தான் இருந்தது டேஸ்ட் நல்லா இருந்தது. மசாலா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு நான் திருப்பி போட சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நான் சாப்பிட்டு பார்த்தப்போ நல்லா செம்ம டேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் வாங்கி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வஞ்சரம், ஊலி, புழம்பட்டு இதையே வாங்கி தின்னுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆமாம், லாப்ஸ்டர் அங்கெல்லாம் வைக்காத லாப்ஸ்டர். சரி, ஓகே, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சண்டேவை வந்து தூள் கலப்புங்க. சூப்பராக இருக்குது, நல்லா சூடாக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீ சண்டேவா? ஆமாம் மௌலி, எக்ஸாம் இருக்கு மௌலி, பார்த்து மௌலி, கொஞ்சம் படிக்க ஆரம்பி மௌலி. என்ன பேபிமா? நைட்டு பூரி சுட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மதர்ஸ் டே அதுவுமா விடாப்புடியா எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்கிற. தியாகச்சுடர். தியாகச்சுடர்லாம் கிடையாது, எப்பயும் செய்யறது. இன்னைக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் வெளில போலான்னாங்க. எதுக்கு காசு கேடா வெட்டி செலவு, எதுக்கு முதல்ல வீடு கட்டுற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் போய் காசு கேடா செலவு பண்ணிட்டு வருவோம். எதுக்குன்ட்டு தான் வேணாம் அப்படின்ட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்? டெய்லி செலிப்ரேஷன் தான் நமக்கு. என்னைக்கு தான் செலிப்ரேஷன் இல்லை? மசால். ஆமாம், டெய்லி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணின்னு தான் இருக்கிறோம். மதர் செலிப்ரேஷன் பண்ணான்னு தான் இங்கே அழுகுது. ரைட், ஓகே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பூரி சுட்டேன், மசால் வச்சுட்டேன். மதியானம் மீன் குழம்பெல்லாம் சாப்பாடு சூப்பராக இருந்தது, திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, ரொம்ப நாளாச்சு பூரி சாப்பிட்டு. சரி, அதனால செய்யலாம். மீன் குழம்பு வேற லெவலில் இருந்தது, அந்த மீனும் வேற லெவலில் இருந்தது. மீனும் வறுத்தது நல்லா இருந்தது. 3 எல்லா மீனையும் காலி பண்ணிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் வேலை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனாலும் சொல்லிட்டு ஆயினே இருக்குது. என்னப்பா சாப்பிட்ற மாதிரி இல்லையாப்பா? சாப்பிட தான் போகிறேன். எல்லாம் எடுத்துன்னு போய் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. மதர்ஸ் டே எனக்கு. நீங்களாம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நீங்கள் எதாவது செலிப்ரேஷன் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.